நேத்திக்கு நைட்டு பாகிஸ்தான் நம்ம மேல கடுமையான தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது உள்ள ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன்கள், ஆர்ட்லரி ஷெல்லிங், மிசைல்கள்னு பல்வேறு தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லையோர பகுதிகள்ல பயங்கரமான தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளோட ராணுவ வீரர்கள் முறியடிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள்ல இருந்தும் மிசைல்கள், வெடிக்காத மிசைல்கள் இதுபோல பலதும் வந்து பாத்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டுட்டு இருக்கு. உதிரி பாகங்கள் பல இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உதிரி பாங்களா இருக்கட்டும், மிசைலா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இனிஷியலா சிவிலியன்ஸ்லாம் போய் அப்ரோச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் தடுக்குறாங்க. சில இடங்கள்ல இது போல வீடியோ பதிவுகள எடுத்து போடக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. ஏன்னா, இதெல்லாம் அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்கு. அதாவது வெடிச்சிருச்சு அப்படின்னா மிக பெரும் சேதம் ஏற்படும். இது போல விஷயங்கள் இருந்ததுன்னா, அத்தாரிட்டீஸ் என்ன சொல்றாங்களோ, அதுபடி ப்ராப்பரா பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இம்மீடியட்டா அது பக்கத்துலலாம் போயிறாதீங்க. மேபி வெடிச்சிருச்சுன்னா மிக பெரும் சேதம் ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாம இது போல தாக்குதல்லாம் செஞ்சுட்டு, இதெல்லாம் என்ன சைனா கிட்ட இருந்து நாங்களே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோமா உள்ள? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது போல மிசைல்கள் தாக்குதல்லாம் பண்ணி போட்டு, நாங்க தாக்கவே இல்லீங்க அப்படிங்கிற போல பாகிஸ்தான் தரப்புன்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு. அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. எல்லாத்துக்கும் மேல கராச்சியில வந்து பாத்தீங்கன்னா, தாக்குதல் நடந்துச்சு. நடந்ததா? இல்லையா? அப்படிங்கிறதே ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. அது சிலர் வந்து பாத்தீங்கன்னா, அது இல்ல அப்படிங்கிறாங்க. சிலர் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க. ஆனா கராச்சியோட போர்ட் ஃபெசிலிட்டீஸோட அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அப்படிங்கிற விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனா அது ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது திருப்பி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ பட் ஆனா தாக்குதல் நடந்திருக்கு. நம்ம அந்த பதிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா இமேஜஸ்லாம் காமிச்சிருப்போம். கராச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இமேஜ் வச்சு காமிச்சிருப்போம். அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, லோட் ஆயிருக்கும். அதாவது அங்க இருக்கக்கூடிய பகுதிகள், தீவிரவாதிகள் வாழும் பகுதிகள் அப்படிங்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டறிஞ்சு நம்மளோட ராணுவ வீரர்கள் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. எப்பவும் போல, எப்படி உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் திடீர்னு அந்த இடத்துல தோன்றி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு ஆக்டர்ஸ் வச்சு நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அதே போல பாகிஸ்தானும் நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் குளிச்சுட்டு இருந்தேங்க. திடீர்னு வந்து ஒண்ணு விழுந்துருச்சுங்க, வெடிச்சிருச்சுங்க. பார்த்தா மேல ஓட்டையாயிடுச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலீங்களா? அப்படிங்கிற போல கேள்வி வருது. ஆனா இவருக்கு மட்டும் ஒண்ணும் ஆகல. இவர் வந்து கடவுள் வந்து படைச்சு வச்சுக்கிறார். கராச்சியில இருக்கக்கூடிய இவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நபர். இவருக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அண்ணா சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெடி விபத்து மட்டும் நடந்திருக்கு. நல்லா உருட்டுறீங்கப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. இது போல பல உருட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உருட்டுவாங்க பாகிஸ்தான் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. ஸோ இதுக்கு எதிரா போராட வேண்டியது நம்மளோட மிக முக்கியமான கடமை. ஏன்னா எல்லைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கண்மூடித்தனமா சொல்றாங்க. அது என்னன்னே தெரியாம வீடியோ பதிவு இது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட வீடியோ பதிவு தான். எல்லை பகுதிகள்ல கண்மூடித்தனமா சொல்றாங்க. இதுபோல சுடுறதுனால என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ரேஞ்சர் அவுட் போஸ்ட் இருக்கும் இல்லையா? ஒரு இடத்துல சுட்டு திசை திருப்பி கான்சன்ட்ரேட் அங்க பண்ண வைக்கும்போது நம்மள, திசை திருப்பி பாகிஸ்தானோட ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அவுட் போஸ்ட்ட பயன்படுத்தி தீவிரவாதிகள நம்மளோட எல்லைக்குள்ள அனுப்பிடலாமா? அப்படிங்கிற போல வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. நம்மளோட வீரர்கள், ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ்லாம் தெளிவா எல்லை பகுதிகள்ல கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. மொத்தம் 8, 7 நபர்கள வந்து பார்த்தா நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஜம்மு காஷ்மீர் பார்டர்ல. அதாவது இந்த ரேஞ்சர் பார்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறோம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே. 2வது பகுதிகள் இருக்கும்ல, இந்த கொட்டில் போன்ற பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ராஜஸ்தான் சாரி ஜம்மு காஷ்மீர் பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அந்த பகுதிகள் பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அங்க தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கண்டறிஞ்சு, அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறோம். அதுக்கான வீடியோ பதிவுகள் நம்மளோட ராணுவ தரப்புலருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போல தாக்குதல்ங்கிறது நம்மளும் தீவிரப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ நைட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணாங்களோ, நம்ம தடுத்து நிறுத்தியாச்சு. அதை ஒத்துக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு இல்ல. பட் இருந்தாலும் நம்ம ரிட்டாலியேட் பண்ணிக்கிறோம், தாக்குதல் பண்ணிக்கிறோம். அதுவும் நைட்டோட நைட்டாவே முசாஃபராபாத்ல தாக்குதல் பண்ணிக்கிறோம். 2வது ராவல்பிண்டிலயும் தாக்குதல் பண்ணிக்கிறோம். அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. நைட்டு அவங்களுக்கு சிவராத்திரி தான். இதுக்கு மேல தூக்கமே அவங்களுக்கு மறந்துரணும் அவங்க. ஏன்னா தீவிரவாதிகள புகலிடமா வச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, இல்லையா அப்படின்ற கேள்வியே வரக்கூடாது. அதுக்கான காரணம் என்னன்னா, அத பெருமையா பேசி மீடியாக்கு பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். இது பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய இதுதான். அதாவது எல்இடியோட கமாண்டர் வந்து பாத்தீங்கன்னா, முஜாஹிதீனுக்கு ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருந்ததா இவன் வந்து பாத்தீங்கன்னா பேசி பெருமையா பேசிட்டு இருக்கான். ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, படம் புடிச்சு போட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறது தான் கை உடைஞ்சிட்டு இவனும் கை உடைஞ்சிடக்கூடாது. தப்பிச்சுட்டான். பட் ஆனா, இது போல வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது, மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா, ஆத்திரங்கள் தான் வருது. அப்ப எந்த அளவுக்கு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் பாகிஸ்தான் குடுக்குறாங்க. தீவிரவாதி மிக முக்கியமான ஒரு தீவிரவாதி இறக்குறாங்க அப்டின்னா, அந்த சமயத்துல அந்த ஃபியூனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராணுவ மரியாதையில குடுக்குறாங்க அப்டின்ற கேள்விகள்லாம் வருது. பட் எது எப்டியோ தெரிஞ்ச விஷயம் தான். பாகிஸ்தான்னா தீவிரவாதம், தீவிரவாதம்னா பாகிஸ்தான். அதோட பேர் தான் அது. அது இருக்கக்கூடிய விஷயம் இப்ப தெள்ள தெளிவா உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
நம்ம தீவிரவாதத்தை எடுத்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு தொடர்ந்து பல நாடுகள்ல இருந்து அழுத்தங்கள். அதாவது பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பல நாடுகள் கூடயே இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்காக நாங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டே இருக்கிறோம். சவுதி அரேபியா, கத்தார் எல்லாத்து கூடயும் பேசிட்டு இருக்கோம். அமெரிக்கா கூட எல்லாத்து கூடயும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாகிஸ்தான் தரப்புல இருந்து பல நாடுகளுக்கு அழுத்தங்கள் குடுக்குறாங்க. இந்தியாட்ட சொல்லுங்க, சொல்லுங்க தீவிரவாதிகள அடிக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படிங்கிறதோட பேசுவாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே. யுகேவோட ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் லாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் கூப்பிட்டு என்ன ஏதுங்க விசாரிச்சுக்கிறோம். நம்ம தெளிவா சொல்லிக்கிறோம். எல்லாத்துக்கும் லெசன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதாவது பாருங்க தீவிரவாதிகள் 30 வருஷமா எங்கள தாக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிட்டு இருக்கு. அதனால நாங்க ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷன் கூட இல்ல. ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்பரேஷன் லார்ஜ் ஸ்கேலா பண்றோம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்மளோட வீரர்கள் இது போல வீர தீர சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம். ஒரு செய்திய பார்த்திருப்போம். தினேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீர மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப முரளி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஷெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தரப்புலருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான இமேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. பத்திரமான பகுதிகளுக்கு. 2வது ஸ்ரீநகர் பகுதி. இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் டென்ஷனான சிச்சுவேஷனா தான் இருக்கு. ஸோ போக போக தான் தெரியும். பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா நம்ம கூட? இல்ல, அவங்க போருக்கு தயாரா இருக்கிறாங்களா? இதுபோல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள், அச்சங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட ராணுவ வீரர்கள் எல்லையில காவல் தெய்வமா நின்னு நம்மள பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சரி ஓகே. அவங்க ட்ரோன்கள் அனுப்புறாங்க. அத அனுப்பல அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம ட்ரோன் அனுப்புறத மட்டும் அவங்க டவுன் பண்ணிட்டாங்களாமா? அதாவது 48 ட்ரோன்கள் நைட்டோட நைட் அனுப்பி விட்டுருக்காங்க இந்திய தரப்புல இருந்து. டோட்டலா 77 ட்ரோன்கள நாங்க டவுன் பண்ணிக்கிறோம். 2 நாள்ல அப்படிங்கோல பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எந்த அளவுக்கு அவங்க உருட்டுறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இவங்க டவுன் பண்றாங்களா? இல்ல அதுவே போயி இலக்கு அடைஞ்சு டவுன் ஆயிக்குதா? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. மிக பெருமளவுல சேதங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. தீவிரவாதிகளுக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அது மட்டும் இல்லாம மாஸ்கோ அப்படியே இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மாஸ்கோல இன்னைக்கு வெற்றி டே பரேடு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமும் இப்போ வரைக்கும் நடக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். உக்ரைன் கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. உலகத்தோட பல தலைவர்கள், அதுவும் ஊகிக் அவர்கள், ஃபிக்கோ அவர்கள் அப்பாடி வந்துட்டோமப்பா அப்படிங்கிறது போல போயிருக்கிறாங்க. அதாவது ஃபிக்கோ அவர்களும், ஊகிக் அவர்களும் போகவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்துக்கிறாங்க. எஸ்தோனியா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அப்படி போய் எஸ்தோனியா வரைக்கும் போயிட்டு ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு, அப்படியே துருக்கி வழியா சுத்திட்டு போறதுக்குள்ள சடைஞ்சு போயிருப்பாங்க அவங்க. ஸோ மிக பெருமளவுல கஷ்டப்பட்டு பல நாட்டு தலைவர்கள், அதுவும் அர்மேனியாவோட பெஷிஷ்கியான் அவர்கள்லாம் போயிருக்காரு பாருங்களேன். பெசஷியான் அவர்கள்லாம் போயிருக்காரு. ஸோ பல நாட்டு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. புட்டின் அவர்கள் பெர்சனலா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. டின்னர் மீட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்ப வெற்றி டே பரேடு வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் ஆயிடுச்சு. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய இது. முதல்ல கருப்பு போய் ரொம்ப நேரமா வந்துட்டு இருந்தது. 2, 3 தடவ ஓட்டெடுப்புகள் வச்சு தோல்வியில போயிருச்சு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. போப் லியோ அவர்கள். அந்த பேர அவர் சூஸ் பண்ணிக்கிறார். போப் லியோ. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ சேர்ந்தவர். அமெரிக்காவ சேர்ந்த நபர் போப்பா இருக்காங்க அப்படிங்கிற செலிப்ரேஷன் மோட்ல அமெரிக்கா இருக்காங்க. அமெரிக்கா எங்க திரும்பினாலும் எல்லாமே அமெரிக்கான்ற பேராவே இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ புது போப் வந்து பார்த்தீங்கன்னா, பதவி ஏற்றிருக்கிறார். இத பத்தி எல்லாமே தனித்தனியா டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா இப்போ முக்கியமான செய்திகள் என்னன்னா, பாகிஸ்தான் தாக்குதல் பண்ணாங்க. நம்ம தடுத்து நிறுத்திட்டு ரிட்டாலியேட் பண்ணியிருந்துக்கிறோம். இழப்புகள் பாகிஸ்தானுக்கு அதிக அளவுல இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். அது கூடவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.